ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ட்ரேடிங் விசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்டை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 year to மேக்ஸிமம் அவர் வில்லிங். ட்ரேடிங் வந்து ஷார்ட் டைம் செகண்ட்ஸ் டு மந்த்ஸ். ட்ரேடிங்க்கு டைம் ஃப்ரேம் 15 minutes, மேக்ஸிமம் வந்து டேச்சேட். அதில் என்ன பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுதோ அதை பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் இருக்கும், ப்ளஸ் டார்கெட் இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளோட பில்லிங், எத்தனை வருஷம் வேணாலும் நம்மளே அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் ட்ரேடிங்கில் பேட்டர்னுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கோல், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ரிட்டையர்மெண்ட், எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ உங்கள் குழந்தை ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்க காலேஜ் படிக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்ச அமௌண்ட்டு அப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்டாக்கோ, ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு லேண்டோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, கோல்டோ ஏதோ ஒன்று வாங்கி நம்ம அதை ஹோல்டு பண்ணி லாங் டைமாக வச்சுருக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் ட்ரேடிங் வந்து அப்படி கிடையாது. டெக்னிக்கலான பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு, நியூஸ் அப்படி இல்லை அப்படின்னா மொமெண்டமை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் ட்ரேடிங். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியாக இருக்கும். இயர் அண்ட் இயர் எப்போவுமே அது க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். அப்புறம் காம்பவுண்டிங் பேஸ்டு க்ரோத் இருக்கும். காம்பவுண்டிங் க்ரோத் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது 3 years 100% க்ரோத் ஆகிடுச்சு. அதை வித்ட்ரால் பண்ணாமல் அதை அப்படியே இன்னொரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இது ட்ரேடிங்கில் ஹை பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸும் இருக்குது, ரிஸ்க்கும் அதில் அதிகம். உடனே நல்ல மொமெண்டம் கிடைக்கும். 1 dayக்கு 1% ப்ராஃபிட் இருக்கும். இது 1 hour சார்ட்டில் மேக்ஸிமம் டார்கெட் வந்து 3 to 5% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் ஸ்விங்கில் தான் ஸ்டாப் லாஸ். ஸ்விங் அப்படின்னா என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரிஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடையாது, அது இயர் அண்ட் இயர் க்ரோத் மட்டும்தான் ஆகும். இது வந்து ட்ரேடிங்கான சாட். இது ட்ரேடிங்கில் அந்த இதில் ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, அப்புறம் டார்கெட், இது 3ஐயுமே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். இதில் ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு அதிகம். ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு அப்படின்னா லாஸ்ட்டை புக் பண்ணி எக்ஸிட் ஆகிடலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு 10 yearsக்காவது கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணணும். ட்ரேட் அப்படின்றது வந்து இன்றைக்கி பை பண்ணுறீங்க, நாளைக்கு செல் பண்ணுறீங்க, இன்ட்ராடே அகைன், இதுதான் ட்ரேடிங். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னும் நீங்கள் அட்வான்ஸ்டு பேட்டர்ன்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க.